ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறோமா இந்த மாலை வேளையில? ஆமென். நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அருமை சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் திருச்சபை அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். தலைகளை சாய்த்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் அப்பா. என் ஜீவன் பிரியும் வரை கர்த்தாவே அப்பா, நீரண்டரே கர்த்தாவே அப்பா, பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு, As I am holy, you shall be holy. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். 1 பேதுரு 1:16 இன்றைய நாளுக்கு நாம் தியானிக்க போகும் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வார்த்தை பரிசுத்தம். 3 குறிப்புகளை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். 1 நாள், டே. 2 இடம், பிளேஸ். 3வது சபை, சர்ச். 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் லாங்குவேஜில் 3 மொழியை நாம் பார்க்குறோம் பரிசுத்தத்தை குறித்து. தமிழில் பரிசுத்தம் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ஓலி சொல்கிறோம், எபிரேயர் பாஷையில் என்ன சொல்கிறோம், கடோஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆமென். அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இப்பொழுது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் எடுத்துகள் வாசிப்போம். ஜெனிசஸ், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். கர்த்தர் நமக்கு எல்லா நாட்களையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறாரு. 6 நாட்கள் எல்லாவற்றையும் நமக்கு என்று என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் 6 நாட்களை நமக்கு என்று சிருஷ்டித்தார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை என்ன பண்ணாரு, என்ன ஆக்கினாரு, பரிசுத்தம் ஆக்கினார். அதுதான் சாபத் டே அப்படின்னு சொல்றோம் நம்ம எல்லாரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நாமும் 6 நாட்களும் கடினமாக உழைக்கிறோம், சொந்த காரியங்களை நாம செய்கிறோம், நேரங்களை எல்லாம் செலவழிக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய அது கடமை, நம்முடைய கடமை. அதெல்லாம் செய்திருக்கிறோம். 7ஆம் நாள் அந்த பரிசுத்தமான ஒரு நாளை நாம் இந்த
7ஆம் நாள் பரிசுத்தமான நாள் இதுதான். ஆமென். இந்த 7ஆம் நாளை நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் சிந்திப்போம். ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவர் வார்த்தைகளை கேட்கிறோம், எல்லாமே கரெக்ட், நல்லது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா? அதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்கினா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராச்சும் ஆலயத்துக்கு வருவாங்க. பட் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை அறியாது இருக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்ம கர்த்தரை வெளிப்படுத்துகிறோமா? நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? சாட்சி கொடுப்பாங்க. நமக்கு ஒரு பரிசுத்தராக இருக்காரு, எப்படி ஆண்டவருடைய பார்வையில் உண்மை உத்தமாக இருக்கிறாங்க எல்லா காரியத்திலும் அப்படின்ட்டு நம்ம சாட்சி பெறணும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது. நான் குடிக்க மாட்டேன், நான் பீடி சிகரெட் பிடிக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், மற்ற காரியங்களை செய்ய மாட்டேன்றது மட்டும் இது பரிசுத்தத்தில் வராது. இது மாத்திரம் தான் நம்ம அடிக்கடிக்கு நம்ம சொல்லுகிற வார்த்தை இது. ஆனாலும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறோமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிற புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்தமாக நம்ம வாழணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூரியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆமென். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? இது இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாளை குறித்து நம்ம பேசின்னு இருக்கிறோம், டேவை குறித்து. சில பேர் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் நல்ல நாளா, எது நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்து கூட என்ன பண்ணுறாங்க? கேலண்டரை எடுத்து என்ன பண்ணுறாங்க? நல்ல நாள் எது, ராவு காலம் எது, அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறவங்க ஆட்களும் இருக்கிறாங்க. அது ஆண்டவர் விரும்பலை. என்ன சொல்கிறாரு? க்ளீனாக சொல்கிறாரு பாரு. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடை பண்ணுகிறவனும், குறி சொல்விருக்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சந்தனக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆண்டவர் விரும்பலை. அது நமக்குள்ளே இருந்தாக்கா நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்குது. அது பெரியவங்க பழகி இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் முதியோர்கள் அது பரம்பரையாக வரலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும்போது, ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதையும் நம்ம விட்டு பரிசுத்தமாய் வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். ஆமென். இரண்டாவதாக பிளேஸை பற்றி பார்ப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கர்த்தர் யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க, யாரை பார்த்து சொன்னாரு? ஆமென். ஹல்லேலூயா. மோசே பார்த்து சொன்னார் முட்செடியில ஆண்டவரை தரிசிக்கும் போது. ஆமென். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பரிசுத்தமா வசிக்கிற இடத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம ப்ரேயர் செல்ல பரிசுத்தமா இருக்கிறோமா? கூடி ஜெபிக்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம வீட்டில் ப்ரேயர் ஹாலில் நம்ம எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமா? இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரை தரிசிக்க முடியாது என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல் நம்ம பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையும் களவு செய்யாத உண்மையை ஒத்துமாக ஆண்டவருக்கு பரிசுத்தமாக நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சாட்சியுள்ள வாழ்க்கையை நிறுத்துவார். நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். மற்றவர்கள் சாட்சி கொடுப்பார்கள் நம்மளை குறித்து. நம்மளை பார்த்தே இருக்க மாட்டாங்க, பட் நம்மளை கேள்விப்பட்டு நம்மளை குறித்து அவங்க பேசிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் சபைக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், எல்லாமே நல்லது, குட். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தால் தான் அதெல்லாம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நம்ம நினைப்போம் அது சின்ன பசங்க மனப்பாட வசனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் எவ்வளோ கருத்து இருக்குது. அந்த வேதத்தை நம்ம வாசித்தாக்கா நம்ம பரிசுத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் அருமையான வசனம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிட்டாக்க அதை தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிளீனாக அதை சொல்கிறாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்,
பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாஸ்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறது தான் வாய்க்கும். நம்ம நினைக்கலாம், நான் பிரியாசப்பட்டு ஜெபிக்கிறேன், நான் மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், நான் இதை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி தானே இந்த காரியத்தை நான் செய்கிறேன், பிஸ்னஸ் செய்கிறேன், நான் வெளியூருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஜெபித்துட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம நம்மளே புறப்பட்டு போகிறது, நம்மளே இஷ்டம் போல செய்கிறது. அப்புறம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு மனதில்லைனாக்கா நம்ம இருதயத்தில் சுத்தம் இல்லை. அவர் சத்தத்தை கேட்கணும்னா காத்து இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தில் சுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சுத்தமான காரியங்களுக்கு ஆண்டவர் விரும்புகிற சுத்தமான காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இடம் கொடுக்கணும்னாக்கா நம்ம மனதை கொடுக்கணும், நம்ம இருதயத்தை கொடுக்கணும். ஆண்டவர் எதிலெல்லாம் விரும்புகிறாரு, எல்லாத்துலேயுமே விரும்புகிறாரு. ஆமென். அப்போ அந்தரங்கத்தை பார்க்குறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்கு தெரியாமல் நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம், தவறு செய்கிறோம், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்குறாரு. அதுதான் நம்ம ஜெபத்திற்கு என்ன பண்ணுறது, பதில் கிடைக்கிறது இல்லை. சில காரியங்களில் பதில் கிடைக்காததுக்கு காரணம் யாரு? நம்ம தான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரு. அவர் கேட்கிற தேவன், அவர் செவி கொடுக்கிறவர். நம்ம ஜெபத்தை எல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்காரு. நம்ம அவர் விரும்புகிற சுத்தமாக இருதயம் இல்லை. அந்த சுத்தமான இருதயம் இருந்தாக்கா நம்ம 40 நாள் உபவாசம் இருந்து 7 நாள் 14 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தா தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்னு கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னு நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், அது நல்லது, வேதத்தில் இருக்குது, ஜெபித்து இருக்காருங்கள் நிறைய பேர், நம்மளும் ஜெபிக்கலாம். பட் ஆனால் ஆண்டவர் விரும்புறது நீ சுத்தம் இல்லாமல் 40 நாள் உபவாசம் இருந்து 14 நாள் 20 நாள் உபவாசம் இருந்து 21 நாள் உபவாசம் இருந்து என்ன யூஸு? நான் கூட ஒரு 7 நாள் உபவாசம் இருந்தேன் என் வாழ்க்கையில் கோவிட் டைமில். அப்போ 4 நாள் நான் போயிட்டு ஜெபிச்சேன் பீச்சில். ஆண்டவர் என்னோடு பேசிட்டு அப்படியே இடைப்பட்டார். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன் ஆண்டவர் பேசினுக்கிறாரு அப்படின்ட்டு. 4ஆவது நாள் போகிறேன், வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன். சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் கிளீனாக பேசுகிறார். மத்தேயுவில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்ட்டு. நான் வேதத்தை மூடி எடுத்து வச்சுன்னு என் ரூமுக்கு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இருதயம் எப்படி, நம்ம திருக்குள்ள கேடுள்ள இருதயம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் பேசுறதுக்கு செவி கொடுக்கணும். அது ஏதோ ஒரு நம்ம காதில் தொனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜெபிச்சுன்னு இருந்தா டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. நான் என்ன ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த கேடுள்ள இருதயத்தை, இந்த கேடுள்ள திருக்குள்ள இருதயத்தை கழுவி என்னை பரிசுத்தமாக்குங்கன்ட்டு என்ன பண்ணோம், நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், கழுவார், ஜெபத்துக்கு பதில் தருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணும்போது என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்றார் இல்லை. இப்போ தான் அந்த வசனம் கிரியை செய்யும். சும்மா நம்ம எடுத்த உடனே ஆண்டவரே நீங்கள் என் ஜெபத்தை என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்ட்டு சொல்கிறாருல்ல. யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்ட்டு. அப்போ இந்த வசனத்தையே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்துகிறோம். கர்த்தர் எல்லா வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் அந்த 1ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தாவே நம்ம வாழ்க்கையை நம்மளே சரிப்படுத்திக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ரத்தம் சிந்திருக்காரு, நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்காரு, சாபத்தை எல்லாம் முள்முடியில் சுமந்தாரு. ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம செய்கிறத செய்வோம். ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொன்னீங்களேன்ட்டு நம்ம ஜெபிப்போம். ஆமென். இது எனக்கு தான் அந்த சத்தியம். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நினைப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம பேஸ்மெண்ட்டே தெரியல. என்ன சொல்றீங்க, ஒரு வீடு நம்ம கட்டுறனாக்கா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் எவ்வளோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ கட்ட முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம வாக்குத்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கின்னு, ஏசப்பா என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், கண்டிப்பாக விடுவிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார். நமக்கு அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, மற்றவங்க கண்களில் நம்ம சாட்சி பெறுகிறோமா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற இடத்துல, நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நம்மளை குறித்து சாட்சி சொல்லியிருக்காங்களா? ஹல்லேலூயா.
ஆமென். அந்த சாட்சியை தான் ஆண்டவர் விரும்புறாரு. அந்த சாட்சியை விரும்பின உடனே உன் மனதில் நினைக்கிறத விட என்ன பண்றாரு, இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வந்து கிரியை செய்யும். நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு இல்ல, நீங்க கேட்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை வந்து நான் நினைத்து இருக்கிறேன். இந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி செய்தால் நல்லா இருக்குமே, சில காரியங்களை நான் ஜெபிக்க கூட மாட்டேன். அந்த காரியத்தை ஆண்டவர் அந்த ஒரு நாள்ல இல்லை மறுநாள்ல இல்லை 1 வீக்குள்ள அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அப்போ நம்ம ஆண்டவரோட லிங்க்ல எப்படி இருக்குன்ட்டு நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் ஊழியக்காரர்கிட்ட தான் ஜெபிக்கணும், தீர்க்கதரிசி கிட்ட தான் போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னமும் அப்படியே இருந்தாக்கா விசுவாசிகளாவே நம்ம போய் சேரணும். அல்லேலூயா. அது கூட நம்ம பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமான்னு கூட நிச்சயம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த சத்தியத்தை அறியாதபடி நம்ம கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறோம். யாரு? உடனே சொல்லுவீங்க பிசாசுன்னு. எப்படி பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான்? நம்ம ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறது கிடையாது. ஊழியக்காரனுக்கு போய் கொடுக்குறோம், மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறோம் லைன்ல. என் மேல தலை மேல கை வச்சாக்கா எனக்கு எல்லாம் போயிடுங்க, போதாது. எப்படி போகும்? அல்லேலூயா. அவர் தான் கிளீனா சொல்லியிருக்காரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ட்டு. சத்தியத்தை நீங்க அறியாம அப்புறமா ஊழியக்காரனை போய் அறிந்தீங்கன்னாக்கா ஊழியக்காரன் என்ன சொல்லுவாரு? நான் குறை சொல்ல ஊழியக்காரங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் அதெல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன், அதனால தான் நான் பேசுறேன். நான் இருப்பா நீ ஒரு 7 நாள் எதுக்கு இருந்து அவருக்கே தெரியாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஞானமாகவும் சொல்லி அனுப்ப மாட்டாரு. ஏன்னா அவரு அந்த அபிஷேகத்தை பெறல. ஆமென். கடவுள் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்திருக்காரு, எல்லாருக்குமே எல்லா வரங்களும் செயல்படாது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு போதிக்கிற வரம் இருக்கிறது, ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற வரம் இருக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவோம், கிளீனா சொல்லணும். அவர் என்ன பிரச்சனைப்பா, இல்லை டைம் இல்லைன்னா கூட தம்பி நீ வா, இந்த டைம்ல வா நம்ம பேசலாம், என்ன ஆலோசனை அவர் கொடுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். அது குறித்து நம்ம பார்ப்போம் கடைசி பாயிண்ட்ல. அதுக்காக தான் நான் வரேன், நான் அது குறித்து பேசுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அசுத்தமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றது வந்து ரொம்ப கடினம். யாருன்னா பரிசுத்தமா டெய்லி நம்ம வாழ்றோமா சிஸ்டர் பிரதர்? வாழ்றோமா? வாழணும் நம்ம விரும்புகிறோம், அது ஆண்டவர் அறிவார். பட்டு இந்த உலக பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காரு? நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றாரு. இன்னொரு வசனத்துல சொல்றாரு, நான் பரிசுத்தர் எனக்கு உகந்த பரிசுத்தராயிருங்கள் என்றாரு. நம்ம பரிசுத்தமாவே வாழ்றதுக்கு நம்ம விரும்பல, உண்மை உகந்த பரிசுத்தமா வேற ஆண்டவருக்கு சொல்லியிருக்காரு நமக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் நம்ம செவி கொடுக்கிறோமா? கொஞ்சம் சிந்திப்போம் நம்ம. அல்லேலூயா. ஒரு டாக்டர் கிட்ட போன உடனே அவன் இல்லாத இருக்கிறதெல்லாம் எழுதுறாரு டாக்டர். தவறா சொல்ல, எழுதி கொடுக்குறாங்க ரிசிப்ட், இதெல்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு. அவருக்கு கீழ்ப்படுதல் கூட நம்மளை உண்டாக்கி சிருஷ்டித்த தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவருக்கு சமூகத்தில் நம்மளை பாதப்படியில் வைக்கிறோமா? எனக்கு அந்த வியாதி இருக்குது தான், ஓகே, டாக்டர் சொன்னாரு, அவர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு, அதை எடுத்து வந்து ஆண்டவர் பாதையில் வைத்து, ஆண்டவர் இந்த மாதிரி இருக்குது, என் ஆவி ஆத்மா சரீரம் ரொம்ப குறையுது, என்னை எதுக்காக அபிஷேகம் பண்ணீங்க, எதுக்காக என்னை தெரிந்து கொண்டீங்க, எதுக்காக என் தாயின் கருவில் இருக்கும்போது பெயர் சொல்லி இருக்கீங்க. இப்ப இந்த வசனங்களை நீங்க சொல்லி பேசும்போது கிரியை செய்வார் ஆண்டவர். நமக்கு அறியாமே நம்ம ஆண்டவரோடு நம்ம பேசுறத நம்ம காதுகள் கேட்கும். அல்லேலூயா. இது தெரியாம ஐயோ டாக்டர் ரிசிப்ட் கொடுத்துட்டாரு, இவ்வளவு மாத்திரம் நான் வாங்கி சாப்பிடணும், கடைசி வரைக்கும் டாக்டர் தான் நம்புறீங்களா ஒழிய கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜனை நீங்க நம்பல. விடுதலை தருகிறவரை நம்பல. விடுதலை தருகிறவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறாரு. என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்றாரு. அவரை நம்ம உள்ளவே வச்சுன்னு, அதான் ஒரு சொல்லுவாங்க பழமொழி, ஆடு மேய்க்கிறவன் ஒரு 100 ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராம். வீட்டுக்கு வரும்போது சாயந்தரத்துல ஒரு ஆடு இல்லாம போச்சான். அந்த ஒரு ஆடு ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலன்ட்டு தேடிட்டு போறாராம். தேடிட்டு போனா அதான் சூரியன் உதிக்க மறையிற நேரத்துல கடைசியில பார்த்தா அவர் தோல் மேலேயே ஆட்டை வச்சிருக்காராம். கிணத்துல போய் பார்க்குறாராம், கிணத்துல எதாவது தவறி விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவர் தோல் மேலே இருக்குது. அது போல தான் நம்மளும் குருட்டா இருக்கிறோம். நம்ம வேதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு எழுதி, எவ்வளோ பிரியாசப்பட்டு இதை வந்து தேவ பிள்ளைகள் எழுதியிருக்காங்க. இந்த வேதத்தை நமக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம கையில் இருக்கு. கையில் இருந்து நம்ம என்ன பண்றோம்? அறியாம இருக்கிறோம். ஆமென். அறியாம இருக்கிறோம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க ஒரு பக்கத்துல இந்தியா தேசத்துல, இங்கேயும் நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி எழுப்புதல் வரும்? ஆண்டவரை அறிகிற அறிவே இல்லையே நமக்கு. அப்புறம் எழுப்புதல் வேற போயிடும்.
அது எழுந்து போயிடும் இங்கேருந்து அங்கே பிரேயருக்கு. அதனால் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோமா என்னன்னு தெரியல, எழுப்புதல் வந்துச்சுடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் இந்த ஸ்பாட்டில். அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம உள்ளத்தில் எழுப்புதல் வரணும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் சபையில தான் வந்து எழுப்புதல் உண்டாகும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். சபை யாரு? நம்ம தான் சபை. அல்லேலூயா. ஆமா, அப்போ நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்கணும். நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் மறுரூபமாக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டா என் குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரட்சிக்க வைப்பார். அதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. நான் எங்க வீட்டில் இவங்களை விட்டுட்டு ஐயப்பா அவரே ரட்சிங்க இவரே ரட்சிங்க எல்லாருக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லிக்கிறாரு, தவறு கிடையாது. பட் ஆனாலும் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோங்களா, அதுக்காக பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ முடியும். எதிர் வீட்டுக்கு சாட்சியா வாழ முடியும், பக்கத்து வீடு பின்னாடி முன்னாடி எல்லாருக்கும் நம்ம அந்த தெருவிலேயே என்ன பண்ண முடியும்? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். இவங்க ஜெபிக்கிற ஜெப வீரர்ரா, ஜெப குடும்பம், இவங்க பிரேயர் வாரர் இவரு அப்படின்னு நம்மளை சாட்சி கொடுக்கணும் மற்றவங்க. ஆமென். அப்ப நம்ம நடந்து போகும்போது பிசாசுல எல்லாம் என்ன ஆகும்? அலறும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர், ஒரு ஸ்ட்ரீட்ல நான் நடந்து போற மாதிரி இருக்கேன். இந்த தெருவிலேயே தான் எப்பவுமே நடந்து போறேங்க. சரி பக்கத்து ஸ்ட்ரீட்ல நம்ம நடந்து போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போறேன். ஒரு பாராஷூட்ல இறங்குற மாதிரி இருக்குது சொப்பனத்துல, உண்மையா இல்ல சொப்பனத்துல. பட் அப்ப நான் நடந்து போகும்போது இந்த தெருவில் 2 பேர் வந்து என்ன பண்றாங்க, மந்திரம் செய்துன்னு இருக்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், நல்லா கிரீன் கலர் அந்த மாலை இதெல்லாம் போட்டு அந்த கெட்டப்ல இருக்காங்க. அப்போ நான் என்ன வந்து சரி எப்பவுமே ஸ்ட்ரீட்டில் நம்ம வாக் வித் ஜீசஸ் மாதிரி துதிச்சினே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன். அவங்களெல்லாம் நான் பார்க்கல, பக்கத்தில் அங்கே உட்காந்து இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்டில். அவங்க என்ன பார்த்து அலறச்சி ஓடுறாங்க, ஐயோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது சவுண்டு கேட்குது வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் நான் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படி திரும்பி பார்த்தாக்கா 2 பேர் அங்கே எழுந்து ஓடுறாங்க. அந்த பூஜை வச்சிருக்கிற சாமானெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. தெருவில் உட்காந்துக்கிறாங்க ஒரு திண்ணையில் அவங்க. ஆமென். எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. நான் இது போல நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை மற்றவங்க சொல்லணும். ஆமென். ஐயோ இவன் வந்துட்டானே என்ன பண்ணுவானேன்னு சொல்லிட்டு யாரு சொல்லணும்? பிசாசு சாட்சி சொல்லணும் நம்மளை குறித்து. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம வந்து ஆண்டவரோடு எந்த லிங்க்ல இருக்கிறோம்? அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர் நமக்கு. அதை நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவித்து போட்டு இருக்கிறோம். நம்ம உண்மையிலேயே அதுதான் செய்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. சில பேர் மறந்துட்டு இருப்போம். நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன அபிஷேகம் பண்ணாரா தெரியல, எப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குற அளவு கூட இருக்கலாம். நான் யாரையும் தவறா சொல்ல, உண்மையிலேயே அது மாதிரி இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ண கர்த்தர் வந்து உங்களை வந்து மற்றவங்க யாரும் வந்து தூக்கி விடுவாங்கன்றலாம் எதிர்பார்க்க கூடாது. அனல் முட்டி எழும்பு. அல்லேலூயா. எழும்பு பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை எடுத்து இப்ப சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப நாளா அப்படியே பூட்டி வச்சிருக்கு பைபிள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இப்படி தூசி எல்லாம் தட்டினாக்கா அப்போ கிரியை நடக்க நம்ம வாழ்க்கையில. ஆமென். அப்ப நம்ம வந்து பிரகாசமா இருப்போம். மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது வெளிச்சம் அடைவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கள்ன்ட்டு. அல்லேலூயா. நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா? நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா? உப்பா இருங்கள் என்றாரு. சுவை கொடுக்கிற உப்பா இருக்கிறோமா? கனி கொடுக்கிற மரமா இருக்கிறோமா? அல்லேலூயா. மரமா தான் இருக்கிறோம். அந்த மரத்துல நம்ம கனி கொடுக்கிறோமா? மற்றவங்களுக்கு இலை மாத்திரம் இருக்குது நம்ம மரத்துல, கனி எங்க? கனி இங்க இருக்கு, வேதத்தில் இருக்கு. அந்த கனியை நீ எடுத்து புசித்துக்கும் போது அதைதான் நீ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கோதுமை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது என்னத்துக்கும் பிரயோஜனம் கிடையாதுன்றார் ஆண்டவர். ஆமென். அப்ப கர்த்தருக்காக ஸ்தேவானெல்லாம் எப்படி மரித்தான்? ரத்த சாட்சியா சிந்தினாரு. அதனாலதான் நம்ம நின்று பேசினுங்கிறோங்க. அல்லேலூயா. ஆமென். அது போல தேவ மனிதர்கள் எத்தனையோ பேர் ரத்த சாட்சி. அதுதான் ரத்த சாட்சி. பேசப்படணும், சரித்திரம் படைக்கணும். சும்மா நான் கீழே வந்துட்டேன், அங்க போனேன் இங்க போனேன் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண போனேன் ரத்த சாட்சிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்லும் போதே ஆண்டவரே ஒரு சேவனை போல என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய உள்ளம் என்ன ஆகும்? ஆண்டவருக்கு உங்களுக்கும் அப்பே வந்து கனெக்டிங் என்ன ஆகும் சொல்லுங்க. அந்த கனெக்டிங் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஷேக் கொடுத்தா எப்படி இருக்கு? கரெக்ட் ஷேக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப நான் சொல்லும் போதே ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு மின்சாரம் பாயும். அல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்பா இதை ஒரு சேவனை போல பயன்படுத்துங்க. அல்லேலூயா.
ஆமென். அவன் சரித்திரத்தை நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா இப்போ? ஆமென். அது போல கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். அப்ப எழும்பி பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வாக்கிய பிடிச்சிட்டாக்கா எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அதன்படி வாழணும். அட்லீஸ்ட் வாழ முடியலனா கூட நம்ம என்ன பண்ணோம்? முயற்சி பண்ணணும். ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சாக்கா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சரின்னு கூட்டு போயிடுவார். நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் கூட்டு போவார். ஆமென். ஆமா. அப்போ ஆண்டவர் விரும்புகிற சொத்தை நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ பெரிய ஆளா, பணக்காரனா, நீ இந்த லெவல்ல இருக்கிறியா, இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறியா, இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாரு. ஆமென். நீ என்னதான் ஊழியம் செய்தாலும், அற்புத அதிசயங்கள் செய்தாலும் உனக்கு பரிசுத்தம் இருக்கா? நீ நீதியா வாழ்ந்தியா, உண்மையா வாழ்ந்தியா? ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை பார்க்கிறவர். நான் வேணா இங்க ஒயிட் ஷர்ட் போட்டு நல்லா உங்க எதிர்க்கா பேசிடலாம், பரிசுத்தத்தை குறித்து பேசினுங்கிறேன். ஆமென். என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நான் பரிசுத்தம் இல்லாம இந்த வார்த்தையை என்னால பேச முடியாது. கிரியை நடக்காது. பேசிடலாம், பேச முடியாது இல்ல, சாரி, எல்லாருமே பேசலாம். கிரியை நடக்கணும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் தான் அப்பதான் என்ன சொன்னாரு? ஏசாயாவை பார்த்து, எசேக்கியேலை பார்த்து உலர்ந்த எலும்புகளை உயிரிழை செய்ய சொன்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவருக்கு உண்மை உத்தமாய் பரிசுத்தமாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? என்னது? இரக்கம் செய்யதான் ஆண்டவரே இந்த நேரத்துல நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு. அவரு நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான். அவரு நம்மளுடைய சாபங்களை எல்லாம் சுமந்திருக்கிறாரு. ஆமென். நம்ம கேட்கிறோமே தவிர ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படையில. நம்ம கீழ்ப்படிந்து நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் உலகத்திற்கு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். இதெல்லாம் நம்ம எத்தனையோ முறை நம்ம கேட்டிருக்கிறோம், பட் செயல்படுத்துறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வேலைக்கு போறோம், வேலைக்கு போனா அங்க டைமிங் கூட போனா தான் சேலரி கிடைக்கும். நமக்கு டைம் விட்டு இல்லை, பரவாயில்ல நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா உங்களுக்கு சேலரி கிடைக்குமா? கிடைக்காது. அது போல தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கடைபிடிக்கலனாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டருக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியாது, சாட்சி உள்ள வாழ்க்கையும் வாழ முடியாது. நான் என்ன சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்துவன், எங்க அப்பா கிறிஸ்துவங்க, எங்க பரம்பரையே கிறிஸ்துவங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா? ஆமென். கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறாரா? அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ நம்ம பிரியாசப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான இந்த அடி. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? இந்த மாலை வேளையில கர்த்தாவே, அப்பா என் பலவீனத்துல கர்த்தாவே நான் பாவத்துல விழுந்திருக்கிறேனே அப்பா, என்னை பரிசுத்தமாக்க கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே என் காதுகளிலே தொனித்து கொண்டிருப்பதற்காக, அப்பா உம்முடைய வார்த்தைகள் இருதயத்தை ஈட்டியை போல துளாவுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எனக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று யாரோ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை குறித்து சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று. ஹல்லேலூயா. thank you father. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். சகோதரனே, உன் பாவத்தை அறிக்கை செய்ய. நீ பாவத்தை அறிக்கை செய்தால் கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சொல்லுவோமா? சுத்தம் விரும்பும் சுத்த நல்ல ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி நானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ? பாவி நீச பாவி நானையா,
கர்த்தாவே அப்பா. தன் பாவங்களை உணர்ந்தார்களோ கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அவள் சிரசின் மீது ஊற்றி ஆண்டவரே அப்பா. உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. உம் ரத்தத்தால கழுவி ஆண்டவரே கர்த்தாவே. அவர் பலவீனத்திலே உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இனி ஒரு வாழ்க்கையில காணப்படுகிற கர்த்தாவே அப்பா, எல்லா பாவங்களும் ஆண்டவரே, எல்லா பலவீனத்தினால கொண்டு வந்திருக்கிற பொல்லாத சத்துருவின் சதித்திட்டங்களை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அதை கட்டவிழ்கிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you Father. உமக்கு நன்றி ஆண்டவரே. மூன்றாவதாக சபையை குறித்து பார்ப்போம். சபை என்பது ஆண்டவருடைய மணவாட்டி. யாரு நம்மெல்லாம்? மணவாட்டி. ஹல்லேலூயா. சபை என்பது யாரு? மணவாட்டி. மணவாளன் யாரு அப்போ? மணவாளன். ஆமென். அவர் தான் மணவாளன் நமக்கு. ஆமென். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறாரே. அடுத்தது சொல்லுங்க. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. இந்த அடியே நமக்கு தெரியல. எப்படி சந்திப்பீங்க? எத்தனை முறை நம்ம இதை பாடி இருப்போம் ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறோம். ஆமென். தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் வச்சுன்னு அப்படியே ஸ்டோர் பண்ணி அதுவா, ஓகே இதுவா, இந்த மாதிரி இருந்தா இதெல்லாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றாரு? சபையை குறித்து, சபையை பார்த்து சொல்றாரு. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சபையில நாம பரிசுத்தமா இருக்க வேண்டும். சபையில அருவருப்பு பெருகிவிட்டது. சபைகளில அருவருப்பு பெருகிவிட்டது. நான் பொதுவா பேசுறேன் நான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ எல்லாமே நம்ம இழந்து போயிருக்கிறோம். பரிசுத்த சபை என்று பரிசுத்தத்தை சபை என்ன ஆயிடுச்சு? இழந்து போயிடுச்சு. சபைனா யாரு? நம்ம தான் சபை. சர்ச்சை இழந்து போச்சுன்னு நினைச்சிக்காதீங்க. அந்த உடனே அந்த சர்ச்சை ஆமா 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 இங்க அது மாதிரி பண்றாரு, அதனால தான் இழந்து போயிருக்கோம். நோ நோ நோ. சர்ச்சை நம்ம தான். ஆமென். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோமா, இல்ல பரிசுத்தத்தோடு இன்னும் அபிஷேகத்துல நம்ம நிறைந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. அதை நம்ம சிந்திப்போம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆமென். இப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை நம்ம கிட்ட. யாருக்கு இல்ல? சபை மக்களுக்கு இல்ல, ஊழியக்காரர்கள் இல்ல, ஊழியக்காரிகளுக்கு இல்ல. நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, கர்த்தர் சொல்றதை நான் பேசுறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை எதற்காக அபிஷேகம் பண்ணாரு? எதற்காக தெரிந்து கொண்டாரு? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் எதற்காக ஊழியக்காரங்களை அபிஷேகம் பண்ணாரு? சொல்லுங்க. சபையில ஆட்கள் பெருகியும் காணிக்கு அதிகமா வரும், கண்டித்து உணர்த்த மாட்டாங்க. நீங்க பார்த்திருக்கலாம் நிறைய சபையில ஆத்துமாக்கள் குறைவா இருந்தாலும் அங்க கண்டித்து உணர்த்துற போதகர் இருப்பாரு, ஊழியக்காரர் இருப்பாரு. ஹல்லேலூயா. ஊழியன்னா என்னது? கர்த்தருடைய வேலைக்காரன். ஆமென். இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையில போதிக்கிற ஊழியக்காரனா இருக்கிற கர்த்தருடைய வேலைக்காரனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சபை மக்களுக்கு நீ போதிக்கிறது கண்டித்து உணர்த்துறியா? பாவத்தை குறித்து பேசுறீங்களா? நீதியை குறித்து பேசுறீங்களா? அருமையான நம்ம அந்த வார்த்தையை சொல்லி பாடணும். அவர் நீதியின் தேவன். ஆமென். அவர் பரிசுத்த விரும்புகிற கர்த்தர் அவர். ஆமென். அப்போ நான் கண்டித்து உணர்த்தினாக்கா சபைக்கு வர ஆத்துமாக்கள் வராம போயிடும். பிரதர் நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க, பிரதர் நீங்க அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, எல்லாம் போயிடுவாங்க. போட்டோம். கர்த்தர் யாருக்காக வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தாரு. பரிசுத்தவானை கூட்டி உட்கார வச்சு உங்க வருமானத்திற்காக பிசினஸ் செய்றீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறாரு. இது பரிசுத்தம் கிடையாது. இது பரிசுத்த குலைச்சல் சபையில நடக்கிறது. ஆமென். ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, கர்த்தர் எதற்காக உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டா? நீ பின்னாடி கொஞ்சம் திரும்பி போய் பாருங்க.
இழந்து போன அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். மனுஷனுக்காக நீங்க ஊழியம் செய்யல, கர்த்தருக்காக ஊழியம் செய்றீங்க. அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம், என்னை யார் என்ன செய்வான் என்று அந்த வார்த்தை என்ன போகுது, ஊழியக்காரனுக்கே அது மறைக்கப்படுது. வார்த்தை மறைக்கப்படுதா இல்ல அவரே மறைக்கிறாரா? மறைக்கிறார். மறைக்கப்படல, தெரியுது, அது தெரியாதபடி மறைச்சிக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை போஷிப்பாரு, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாரு. நீங்க ஆத்துமாக்களை தெரிந்து கொண்டா நீங்க சபையை தொடங்குனீங்க. எத்தனை பேர் சபையை தொடங்குறவங்க? நிறைய இடத்துல நம்ம சாட்சி கேட்டிருக்கிறோம். நாங்கள் 2 பேர் தொடங்கணும், 4 பேர் தொடங்கணும், 5 பேர் தொடங்கணும். இப்போ சபை விருத்தி அடைந்தது பிறகு என்னாச்சு? எல்லாமே நீங்க எப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படியாச்சும் வரலாம், லேட்டாக கூட வாங்க. ஆண்டருக்கு அருவருப்பான துணியை போட்டு ஒர்ஷிப் பண்ணுங்க, சபைக்கு வாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக தான் இதை சொல்கிறேன். நான் என் கண்குள்ளா காட்சியெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான் சபைகளில். ஆமென். இங்கிலீஷ் சர்வீஸ்னா அது ஒரு கொஞ்சம் கெத்தா, அப்போ அது மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகலாம். அந்த மாதிரி வேதத்தில் இருக்குது. நம்ம தான் வேதத்தை சரியாக படிக்கல போல் தெரியுது. அந்த மாதிரி வேதத்தில் போட்டிருக்குது. இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போனாக்கா நீங்கள் மாடலிங்காக போகலாம். தமிழ் சர்வீஸுக்கு போனால் பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குது. புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க போல் தெரியுது பைபிள். அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு பயம் இல்லைனாக்கா கர்த்தர் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறார். இந்த வார்த்தை யாரோ ஒரு ஊழியக்காரருக்காக போய்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ எழுந்திரு, விழுந்த இடத்தை திரும்பி பார்த்து எழு, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Lord. இழந்து போனதை ரட்சிக்க தான் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு வந்திருக்கிறார். ஆமென். எதற்காக அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரு? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? விழித்துக்கொள் ஊழியக்காரனே, விழித்துக்கொள். கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், உனக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. உன்னை குறித்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது யாருக்கோ இந்த வார்த்தை இல்லை, யாரு உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதபடி கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா. வருமானத்திற்காக பிசினஸுக்காக ஊழியம் செய்யாதபடி கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அவள் ஆண்டவரே கர்த்தாவே சிந்தையில விதித்திருக்கிற பொல்லாத அருவருப்பான காரியங்கள் உலகம் கொடுக்கிற சிற்றின்பத்தின் மயக்கத்தில் இருக்கிற அவர்களை தூக்கி எடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஹல்லேலூயா. அவளை ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே அப்பா. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. ஒரு விஷயம் கண்ணாக்கி பார்த்து அப்பா, அந்த ஊழியக்காரனும் அந்த ஊழியக்காரியும் தூக்கி விடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you Father. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். சபையை குறித்து ஆண்டவர் நமக்கு சபைக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இதவே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், அதன்படி செயல்படலை யாரும். ஆமென். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே வந்தாக்கா அன்னைக்கு தான் அழுகுது. ஆண்டவர் நேத்தா செத்துட்டார் மாதிரி. அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? இயேசு கிறிஸ்து 2025. இது என்ன 25? ஆமா 2020 கரெக்டா? அப்படியா? 1900 ஆராய்ச்சியில 25 - 33. ஓகே, சரி, அப்படி சொல்றதே கூட இருக்கட்டும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை நம்ம என்ன பண்ணோம்? அந்த துக்க நாளை நம்ம பார்த்து ஆண்டவர் நமக்காக இதெல்லாம் செய்திருக்கிறாரு அப்படின்னு நன்றி சொல்லணும். மறுபடியும் துக்கத்துல போயிட்டு அன்னைக்கு ஆண்டவரே சாவச்சிருது, 3ஆம் நாள் அப்புறமா பிரியாணி போட்டு சாப்பிட்றது, உயிர் எழுந்துட்டாரு 3ஆம் நாள்ன்ட்டு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் பாருங்க. வேதத்தை அறியாம இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கிறோம். ஆமென். அந்த நாள்ல உயிர்த்தெழுந்த நாள்ல ஆண்டவரை குறித்து நம்ம போய் மற்றவர்களுக்கு சொல்றோமா? நம்ம சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு நல்லா பிரியாணி போட்டு ஆடு அடிச்சு கோழி அடிச்சு என்ன பண்றோம்? நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்றோம். ஊரு கதை, உலக கதை, நாட்டு கதை, எல்லா கதையும் நம்ம பேசுறோம். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. இது பரிசுத்த குலைச்சல் தான். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த தாகம் நமக்கு உண்டாகும். எங்க வீட்டுல கூட எனக்கு ரிலேஷன் எல்லாம் வருவாங்க தான், சொந்தக்காரர் எல்லாம் எல்லாரும் வருவாங்க தான், எல்லாரும் வீட்டுக்கு வர்றது தான் இயல்பு. பட் அந்த நாள்ல கூட நான் ஆலயத்துக்கு போயிட்டு எவ்வளோ பேர் வேலை எளியவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். நானே போய் அவங்களுக்கு சட்டையெல்லாம் போட்டு ஆண்டரை பத்தி சொல்லி இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 வார்த்தை சொல்லுவேன். ஆமென். அதை யாரும் பார்க்குறோம், அது பார்க்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டர் பார்க்குறாரு. அதுதான் ஆண்டர் விரும்புறது.
ஆமென். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். ஆமென். நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், நான் வந்து ஆலயத்தை கட்டி கொடுக்கிறேன். நோ, நீ கொள்ளையடிச்சு நீ கட்டி கொடுக்கிறாய் சகோதரனே. கொள்ளையினால வந்த ஆலயம் அது ஒன்றுத்துக்கு உதவாது. உன் பேரு வேணா அங்க இருக்கலாம், புகழ்ச்சி கேட்டா நீங்க கட்டி கொடுக்கலாம். கர்த்தர் அதை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, அங்கீகரித்துக் கொள்ள மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாரு. மனுஷன் முன்பாக நீ வேஷம் போட்டுக் கொண்டிருக்கலாம். எவ்வளவு நாளைக்கு நீ வேஷம் போட்டுக் கொண்டிருப்பாய்? கர்த்தர் உனக்கு எதுக்கு பலனை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, வருமானத்தை கொடுத்தாரு. நாமத்தை நீ மையப்படுத்துறியா? மாசான நீ பிரிச்சு எடுக்கிற, இதுக்கு நான் கட்டணும், அதுக்கு கட்டணும், இதுக்கு போன பேங்க்ல போகணும், எல்ஐசி போகணும். ஓகே, நல்லது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருவர் யாரு? யார் பிரதர்? யார் சகோதரிகளே? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் தருகிறவர் சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க பலனை தராரு. என்னுடைய பலத்தினாலோ அல்ல, என்னுடைய பராக்கிரத்தினாலோ அல்ல, என்னுடைய படிப்பு இல்ல, என்னுடைய சர்டிபிகேட்ஸ் இல்ல. நான் ஒரு ஜீரோ. ஆண்டவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்குகின்றது. ஆமென். நம்ம சொல்லிக்கலாம், நான் இன்ஜினியரிங், நான் வந்து டாக்டர், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒரு குப்பை. ஆமென். நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கிறேன், வேலை செய்யறேன், எனக்கு வருமானம் வருது, ஆனாலும் ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, எல்லாமே ஓட்டப்பையில போகுதுன்னா போதான் செய்யும். ஓட்டப்பையை நீ தானே வச்சிருக்க, ஆண்டவரை கொடுத்தாரு. அந்த வருமானத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணுமா? ஆமென். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிபதியா வைக்கிறாரு. சொல்லுங்க, வாயை தந்து சொல்லுங்க. வசனம் கிரியை செய்யணும், அப்பதான் வாயை தந்து சொன்னதான் வசனம் கிரியை செய்யும். ஆமென். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா என்னுடைய சாட்சியை நான் சொல்றேன். எனக்கு வேலை இல்லாம இருக்கும்போது வேற இடத்துல ஒரு பர்மிட் போட்டு லேட் ஆகுது, டிலே ஆகுது, ஆனாலும் நான் அந்த பேங்க் பேலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஏடிஎம் இதில் அந்த ஸ்லிப் எடுத்துட்டு வந்து வச்சு, ஏசப்பா இவ்வளோதான் காசு இருக்கு, எனக்கு வந்து நோ மோர் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டாங்க இங்க இந்த ஐலாண்டில், ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. பட் நான் வந்து எடுத்துட்டு போயிட்டு 2000 சில்லற அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து எனக்கு யூஎஸ் விசாவும் கிடையாது. இங்கிருந்து போனாக்கா நான் 3 ஃப்ளைட்டில் போனால் 3 நாள் ஆகும் போகிறதுக்கு, இந்தியா சேரத்துக்கு. ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபிச்சேன் நான் கண்ணீரோடு. ஏசப்பா இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது, நான் எப்படி போவேன், இதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுவேன்னா அது கூட ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, புக் பண்ணால் தான் தெரியும். பட் நான் ஊரில் போய் யாரை கேட்பேன், வெளியூரில் சம்பாரிச்சிட்டு வந்து நீ தானே செல்வந்தர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிட்டு நான் கண்ணீரோடு படுத்துட்டேன். மறுநாள் ஒரு காலிங் வருது எனக்கு, வந்து என்னை பாருங்கன்ட்டு. நான் பார்ட் டைம் வேலை கேட்டால் அவர் ஃபுல் டைமே கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த சாட்சியை சொல்கிறேன் நான். அப்போ இது ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆமென். அது ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ டிக்கெட் ஆகுன்னு தெரியாது, 3 நாள் சுற்றிட்டு போகிறதுன்னா உங்களுக்கு தெரியும், விசா இல்லாததுனால. ஹல்லேலூயா. எப்படியுடைய கர்த்தருடைய கிருபையில இப்போ விசா கிடைச்சிது. ஆமென். அது போல நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட எல்லா காரியத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலை, என் பிள்ளையை நான் என்ன படிக்க வைக்க போறேன், என்ன செய்யட்டும், என் பிள்ளை எதிர்காலம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி தவறு நடந்துச்சு குடும்பத்தில். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் போது அவர் ஆலோசனை கர்த்தர். ஆண்டருக்கே நம்ம கீழ்ப்படியாம நம்ம இஷ்டம் போல செய்துட்டு அப்புறம் வந்து கைக்குடி வரலையே, என் வருமானம் நிற்கல, எனக்கு பேலன்ஸ் இல்லை, எது செய்தாலும் என்னை வந்து எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதிக்கவே வந்தேன்னு சொல்றாரு. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாருங்க. அவரு நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி இல்லையா? ஆமென். சந்ததியா இல்லையா? ஆமா, அவருடைய கோத்திரத்தில் வந்த சந்ததி தான் நம்மளெல்லாம். அப்போ ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்ல. அப்போ எல்லா காரியத்திலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது, சின்னதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி, அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் அது நேர்த்தியான காரியத்தை செய்வார். ஆமென். குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னும் குறைவாக்கிறாரா? அந்த வசனத்தை சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். ஆமென். யாருக்குள்ள நிறைவேற்றுவாரு? புறஜாதிக்காரங்க, கிறிஸ்துவுக்கு தான். கிறிஸ்து அறிந்து நமக்கு தான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கிட்டயே கேள்வி இருக்கு, நம்ம கிட்டயே பதில் இருக்குது. கேள்வி மாத்திரம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், பதில வந்து எடுத்துக்கல நம்ம. அது யார் மிஸ்டேக்கு? கடவுளுடைய மிஸ்டேக்கா?
ஆண்டவரே நான் 10 வருஷம் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய சித்தல்ல போல் தெரியுது. எப்படி சித்தல்ல? உங்கள்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? நான் கேட்குறேன். நம்மளே ஒரு மனக்கணக்கு நினச்சிக்குது, ஒரு 2 மாதம் ஜெபிச்சேன், ஜெபத்துக்கு பதில் வரல, ஆண்டவர் சித்தல்ல போல் தெரியுது. அப்படி கிடையாது ஜெபத்தினமே. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய உறவு எப்படி இருக்குதுன்னாக்கா அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னாக்கா சில காரியங்கள் ஆண்டவர் வந்து காலை தாமதிப்பார். அந்த தாமதத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு வந்து சொல்லுவார், பதில் சொல்லுவார். அமைதியாரு, வேலையை பாரு, ஏற்ற நேரத்தில் உனக்கு என்ன பண்ணுவேன், காரியத்தை வாக்கி செய்வேன்னு சொல்லுவார். அந்த சத்தியத்தை தான் நம்ம கேட்கறது இல்லையே. அப்போ எப்படி காரியத்தை ஆண்டவர் வாக்கி செய்வார்? ஆண்டவருடைய சத்தமே அறியாமல் இருந்தாக்கா அப்போ நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா இல்லையான்னு இதுலேருந்தே தெரியுதா? நான் கூட டெய்லி வாசிக்கிறேன். ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிட்டு போகிறது வேகமாக வேலைக்கு போகும்போது. அதை தியானிக்கிறோமா? சும்மா கடமைக்காக வாசிக்கிறோம். அதில் இருக்கிற பொருளை நம்ம உட்கொள்கிறோமா? இல்லை. அதுக்கு நேரத்தை கொடுக்கறது கிடையாது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்திலுமே, ஆவிக்குரிய ஜீவித்திலும், வரங்களிலும், எல்லா உலக ஆசீர்வாதங்களிலும் எல்லாத்திலுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்போது அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள வேண்டும். ஆமென். நம்ம என்னதான் நம்ம ஆலயம் கட்டி கொடுத்தாலும், ஊழியத்தை தாங்கினாலும், சபைக்கு ஓடி ஓடி உழைச்சாலும், ஓகே, ஆண்டவர் விரும்புகிற சுத்தம் இருந்தாக்கா அதை காட்டிலும் எல்லாம் பல மடங்கு அதுக்கும் உங்களுக்கு பலன் வரும். நீங்கள் செய்கிற வேலைக்கு, ஊழியத்துக்கு, எல்லாத்தையுமே ஆண்டவர் பலனை வைத்திருக்காரு. அவர் விரும்புகிற சுத்தம் நம்மக்கிட்ட இல்லை. சுத்தம் இல்லாமல் ஆண்டவரை நெருங்க முடியாது. ஆமென். அப்போ நம்ம வந்து ஆண்டவரோடு நம்ம பேசணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். எத்தனை நாளைக்கு ஊழியக்காரன் சத்தத்தை கேட்டுன்னு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு வந்து நம்ம அதே மாதிரி இருப்போம், அதே மாதிரி விசுவாசியாக இருப்போம்? என்ன வயசாகுது நமக்கு இப்போ? ஹல்லேலூயா. அப்போ நம்ம யார் வந்து நமக்கு போதிக்கணும்? ஊழியக்காரே வந்து போதிப்பாரா? ஊழியக்காரர் இந்த மாதிரி கடிந்து பேசினாக்கா அங்கே 10 பேர் இருக்க மாட்டோம். அத்தோரத்தில் 10 பேர் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக பிரதர்? கடிந்து பேசுனாக்கா அங்கே ஒருத்தன் உட்காந்தாலையும் ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. இந்த 99 ஆடை பார்க்கலாம் காணாமல் போன ஆட்டு மேலே அக்கறை கொண்டவர் ஆண்டவர். ஆமென். அவன் சத்தியத்தை அறியாதவனை நீ கண்டித்து அப்பத்திலிருந்து அவனை வந்து ஸ்ட்ராங் பண்ணேன். பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங் பண்ணாதான் நீங்கள் வந்தால் போதும் பிரதர். சும்மா நீங்கள் வந்து உட்காருங்க, சும்மா வேடிக்கை பார்க்க. என்ன வேடிக்கை பார்க்கறது? வேடிக்கை பார்க்குறோம், வெளியில் போய் வேடிக்கை பாரு, பப்புக்கு போ, மற்ற இடங்களுக்கு போ வேடிக்கை பார்க்குறதுக்கு. வந்தால் வராங்களோ இல்லையோ, நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை என்ன பண்ணோம்? ஜெபித்துட்டு மற்றவங்ககிட்ட பேசணும். ஏசப்பா ஒரு ஆத்மாவை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க, நான் ஆலயத்துக்கு கொண்டு போகணும், இல்லை உன்னுடைய வார்த்தையை சொல்லணும், எனக்கு செய்த நன்மையை நான் சொல்லணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு நம்ம விரும்பி கேட்டாக்கா கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கார். கோவிட் டைமில் கூட நான் ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணேன். கோவிட் டைமில் வெளியவே போகக்கூடாது. இந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே ரூல்ஸ் போட்டுருந்தாங்க இல்லையா? ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தேன். என்ன ஜெபித்தேன்? என்ன அறியாமல் தான் ஜெபித்தேன். அன்றே எனக்கு ஆத்மாக்களை தாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், எப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்க, எப்படி ஜெபிச்சிங்க முட்டாள் மாதிரின்ட்டு. என்னை ஜெபிக்க வைக்க சொன்னார் ஆண்டவர். ஜெபித்தேன் நான். ஆத்மாக்களை தாங்கினேன். ஜார்ஜி டவுன்லேருந்து வெஸ்ட் பேக் வரான் ஒரு பையன். ஆண்டுடைய அண்ணா எனக்கு ஜெபம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 4 அதிகாரத்தை மத்தியில் எடுத்து ஜெபம் பண்ணி 4 நாளாக அவனுக்கு ஆண்டோடைய சத்தியத்தை சொன்னேன். இன்னைக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணால் கூட அவன் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் எனக்கு பாடி காட்டுவான். அல்லேலூயா. அவன் ஒரு இந்து சகோதரன், அன்பரசன் அவன் பேர். திருச்சி தான் அவரு. ஆமென். அவருடைய விசுவாசம் பாருங்க. இப்போ ஆண்டவரை அறியாதவன் வந்து ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாமே ஓகே. நம்ம ஆண்டவரை அறிந்தும் இன்னும் போய் யாருன்னா வந்தாக்கா தலையை கொடுக்குறோம். ஆமென். அதில் நம்மளுக்கு ஒரு திருப்தி, அந்த திருப்தியிலேயே இருக்கிறோம் நம்ம. அதை தாண்டி நம்ம ஒன்றும் வரல. அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசிக்கணும். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களே, நான் பரிசுத்தமாக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தாங்க. நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆனால் பிரியாசப்பட்டாக்கா ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறாரு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார். அந்த இடத்துக்கு போகாது. அவர் தான் சொல்லிட்டாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதுட்டு, நீ போய் நடந்துட்டு. ஆமென். வேஸ்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின்படி நாம வாழ நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9 சொல்லி இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமா?
பரிசுத்தன ஆலயத்துக்கு வர்றது நேரத்துக்கு வரணும், ஒரு ஒழுங்கு கிரியமாக இருக்கணும். செல்ஃபோன் எடுத்து சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருப்பாங்க, பேசி கமெண்ட் பண்ணுவாங்க. முன்னாடி நின்றுக்கிற பாஸ்டர் பேசின்னு இருப்பார், ஒர்ஷிப் நடக்கும், ஏதாச்சும் ஒரு கமெண்ட் நடக்கும். இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன் தைரியமாக. எங்கள் சர்ச்சில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுவேன், நான் ஜெபிப்பேன். அவங்ககிட்ட போய் நம்ம விதமாக நம்ம பேச முடியாது. சில பேர்கிட்ட அறியாதவங்கிட்ட பேசலாம். கர்த்தரை அறிந்து நீ அந்த மாதிரி இருக்கிறனாக்கா அது ஆண்டவர் தான் உங்களை சந்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக, எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்பது தேவனுக்கென்று மட்டும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். தேவனுக்கென்று பிரிக்க எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது. எல்லா சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் சபை தன் பரிசுத்தத்தோடு காட்ட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சபை நம்ம பரிசுத்தத்தை நம்ம காட்ட வேண்டும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆமென். இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் நோட் பண்ணுங்க, மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பதில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கிளீனா சொல்றாரு பாரு. அப்போ அந்த பரிசுத்தம் எங்க இருக்குது, எங்க வரணும், எப்படி பெற்றுக்கணும் அந்த பரிசுத்தத்தை? அதுக்குதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஏன்னா ஒருத்தர் வாசிப்போமா, நானே படிக்கிட்டீங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆமென், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. யார் தரிசிப்பார்கள்? ஊழியக்காரனா தரிசிப்பாரா? தீர்க்கதரிசி தான் தரிசிப்பாரா? சுவிசேஷம் தான் தரிசிப்பாரா? சொல்லுங்க. இருதயத்தில் சுத்தம் இருக்கிற எல்லா, ஆமென். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். ஆமென். இந்த இரவேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, நம்மை சந்திக்கணும். நான் பல வருடமா கிறிஸ்துவனா இருக்கிறேன், பல ஊழியக்காரர்களை போய் நான் சந்தித்திருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை நான் என் செவி கொடுத்து கேட்கலையே. டைரக்டா நீங்க கேட்டிருக்கீங்களா ஆண்டவருடைய சத்தத்தை? ஆண்டவரோடு நம்ம பேசணுங்க. வேதத்தோடு பேசுவார் ஆண்டவர், சொப்பனத்துல பேசுவாரு, சில ஆட்களை கொண்டு பேசுவாரு. நார்மலா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், புரட்சாதியா இருப்பான், அவனை கொண்டு பேசுவாரு. எனக்கு பேசியிருக்காரு அந்த மாதிரி. ஆமென். நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை அனலைஸ் பண்ணல, செகண்ட் டைம் அதே நபர் என்கிட்ட வந்து பேசுறாரு ரோட்ல. நீங்க போய் பாத்தீங்களா, நீங்க சந்திச்சீங்களா நான் சொன்னதே காரியத்தை? அவர் எனக்கு சொல்றாரு, நீங்க தரிசனம் பெற்றுன்றீங்க, சொப்பனம் கண்டன்றீங்க, நீங்க ஏன் போய் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த வசனம் என்ன பண்ணுது, என் வாழ்க்கையில தூங்கின்னு இருக்குது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அது என் வாழ்க்கையில என்ன பண்ணிச்சு, தூங்கி வந்திருக்கு. இது காரணம் யாரு? ஆண்டவரா. கிளீனா சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை எடுத்து அப்பப்போ என்ன பண்ணணுமோ நம்மளை உற்சாகப்படுத்தணுங்க. அதுதான் விசுவாசம். வார்த்தை தான் வந்து விசுவாசத்துல பெருகும், அப்பதான் கிரியை நடக்கும். ஆமென். நீங்க அபிஷேகம் பெற்றீங்களோ பெறலையோ, நீங்க விசுவாசித்துட்டு இயேசு நாமத்தினால வெளியேறு அப்படின்னாக்கா சத்துரு என்ன பண்ணும், அலறது உங்க சொந்த கண்கள் காணும். ஆமென். உங்க சொந்த செவிகள் கேட்கும். அல்லேலூயா. அதான், இருதயத்தில சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இந்த இரவு வேளையில அருமையான சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்ப்போம், தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறக்க பெறுவான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க விரும்புகிற கர்த்தாவேப்பா, சுத்தத்தை ஆண்டவரே என் இருதயத்திலே ஊற்றின ஆண்டவரே கர்த்தாவேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தாவேப்பா, உம்முடைய வார்த்தைகள் கூட கர்த்தாவே எங்கள் செவிகளிலே கேட்டும் கேட்காதது போலப்பா, என் கண்கள் ஆண்டவரே வேதத்தை பார்த்தும் பார்க்காதது போலப்பா. குருடாய் இருக்கிற கர்த்தாவே என் வாழ்க்கையை இப்பொழுது அப்பா உம்முடைய பாதபடியிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் ஆண்டவரே என் உள்ளத்தை விட்டு, என் இல்லத்தை விட்டு, என் மனைவியை விட்டு, என் கணவனை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு அது வெளியேறட்டும் அப்பா. நான் உண்மை தரிசித்துக்கணுமே இந்த இரவு வேளையில, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணுமே அப்பா.
நான் கடமைக்காக ஆலயத்துக்கு போகின்றேனே, பேருக்காக நான் போய் கொண்டிருக்கிறேனே, தசமமாக கொடுத்தனே, ஊழியத்தை ஓடி ஓடி செய்தனே, வயது ஆகிவிட்டதே, உன்னுடைய சத்தத்தை கேட்கலையே என்று யாரோ ஒருவர் ஆமென் உமக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரீகா கவரா மாஷிகா தல ரகதிட ரபா, ஓ ரீமா தீகா லா ரபா ஷகதல ரபா தீட ரபா, ஓ ரீமா தீகா லா ரபா த லா ரபா ஷிகர தீட ரோமா. பொல்லாத அந்தகார கிரியின் வல்லமைகள் உன்னை தடுத்து வைத்திருக்கிற, வேதத்தை பார்க்க முடியாத உன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதவனின் செவிகளை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத செவிட்டாவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உன்னை விட்டு விலகுவதாக. Thank you Father. நன்றி ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Thank you Lord. நன்றி. பல வருடமாக நான் ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்று கர்த்தரையே மறந்து போய், அந்த ஜெபத்தையே மறந்து போய் பின்வாங்கி போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். ஹalleluya. கர்த்தர் உனக்காக எழும்பு. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிக வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல், நீ கர்த்தருடைய வேதத்தில் இரு மகனே, கர்த்தருடைய வேதத்தில் இரு மகளே. உன் சொந்த கண்கள் பார்க்கும், உன் சொந்த செவிகள் கேட்கும். பிரமிக்கத்தக்க காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோ ராமா ஷிகதல ரக தீட ரபா, ஓ ரோகா தீட ரபா தக லரமா ஷிகதல ரக தீட ரபா, ஓ ரிமா ரபா ரபா ஷகதல ரக தீட ரபா. ஹalleluya. கர்த்தர் யாரையோ குறித்து, ஒருவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடு சகோதரியே. உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க போகிறது. இந்த இரவே நீ காண போகிறாய். இந்த இரவே உனக்குள்ள ஜெபஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். இந்த இரவே உனக்குள்ள பரிசுத்தத்தை ஊற்ற போகிறார். நீ விரும்புகிற, கர்த்தர் விரும்புகிற சுத்தத்தை நீ ஒப்பு கொடுத்து ஜெபி. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார். கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார். ஹalleluya. thank you Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய காட்டினீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிர